ஓகே, நாம் இங்கே என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் இணைந்த கணிதம் 2, அதாவது பிரயோக கணிதம் அல்லது இணைந்த கணிதம் 2. அதிலையும் பிரதான தலைப்பாக வந்துட்டு நிலையியல் என்கிற ஒரு பாடத்தில் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்துட்டு ஒரு சின்ன தலையங்கமாக அடிப்படை விடயங்கள், காவிகள், இது விசைகள் என்பன பற்றி நம்ம பார்ப்போம். ஆகவே நிலையியல் என்று சொன்னால் நீங்கள் என்ன விளங்குறீங்கிறத பற்றி பார்க்கணும். அதாவது ஒரு விசை உண்டு, அதாவது ஒரு ஓய்வில் ஒரு பொருள் ஒன்று இருக்க வேண்டி சொன்னால் அந்த பொருளுக்கு நம்ம ஒரு விசையை வழங்குவோம். அதுகளை பற்றின ஒரு ஆய்வைத்தான் இங்கே நிலைவுகளை பற்றி நிலையியலில் நம்ம படிக்க போகிறோம். அதாவது ஒரு துணிக்கையில் தாக்குகின்ற விசை, அடுத்து வந்துட்டு இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பார்ப்போம். சரியானே? நாம் வந்துட்டு இங்கே நீங்கள் ஷோர்ட்டாக எழுதலாம். வந்துட்டு விசைகள் தொழிற்பட்டு ஓய்வு நிலையில் உள்ள பொருட்களை பற்றிய ஆய்வு ஆகும். சரி, நம்ம அடுத்தது வந்துட்டு ஒரு சின்ன தலையங்கமன்றை பார்ப்போம். அடிப்படை விடயங்கள், அதாவது நிலையில் காணப்படும் நம்ம பிரயோகிக்கப்படுகின்ற அடிப்படையான விடயங்களை பற்றி நாம் இங்கே பார்ப்போம். அடிப்படை விடயங்கள். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், அடிப்படையான சில குறிப்புகள் இருக்கிறது. ஒன்று வந்துட்டு இலை என்று சொன்னால் ஒரு கயிறு என்று சொல்லுவோம், அதாவது ஸ்ட்ரிங் என்று சொல்லுவோம். இது ஒரு உதாரணம் பார்த்தோம்னா கயிறு, நூல், இப்படி உதாரணங்களை சொல்லலாம். இரண்டாவது சொல்லாக துணிக்கை பார்ட்டிக்கல். இது நம்ம ஒரு வந்துட்டு பொருள் அல்லது ஒரு புள்ளி என நம்ம கூறலாம். மூணாவது வந்துட்டு புவியீர்ப்பு மையம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது எங்கன்னா புவியீர்ப்பு மையம் நிறை தாக்குகின்ற புள்ளி ஆகும். நாலாவது சமநிலை அல்லது நாப்பம் என்று சொல்லுவார். எக்யூலிபிரியம். சமநிலையில் இருக்கும்போது துணிக்கை எப்பயுமே ஓய்வில் இருக்கும். ஓய்வு. இங்கே நம்ம பாவிக்கிறப்போ அலகுகளை பார்த்தோம்னு சொன்னால் அடிப்படை கணியங்கள், அடிப்படை துணிவு, நீளம், நேரம். ஓகே, அடுத்து வந்துட்டு அடிப்படை அலகுகள். துணிவு கிலோகிராம்ஸ், நீளம் மீட்டர், நேரம் செகண்ட். அடுத்து வந்துட்டு
பாவிக்கப்படுகின்ற கணியங்கள் காவிக்கணியம், அடுத்து வந்துட்டு எண்ணிக்கணியம். ஆகவே காவிக்கணியம், காவிக்கணியம் என்று சொன்னால் வெக்டர்ஸ் பருமனையும் திசையையும் கொண்டது காவிக்கணியம் எனப்படும். சரிதானே? பருமன் கமா திசை என்பனவற்றை கொண்டவை. அடுத்தது எண்ணிக்கணியம்னா இதுக்கு உதாரணம் வந்துட்டு உதாரணத்தை பார்ப்போம். உதாரணம் நிறை, விசை, ஆர்முடுகள், கணத்தாக்கு, திருப்புதிறன். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அடிப்படை விடயங்களாக 8வது எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம் பருமனை மட்டும் கொண்டவை. உதாரணம் தூரம், திணிவு, கதி, அடர்த்தி, வெப்பநிலை, வேலை அப்படி சொல்லிட்டு போகலாம். ஓகே, இவ்வளவு தான் நம்ம அடிப்படையாக நம்ம இங்கே கவனிக்கப்பட போகுது. சரிதானே? இதை வச்சு தான் நம்ம நிறைய கேள்விகளையும் இதை செய்வோம். நம்ம பழமையாக பாவிக்கிற சொற்கள் தான் இது. ஓகே, நம்ம அடுத்த தலையங்கத்தை போடலாம். விசை. ஃபோர்ஸ். ஓகே, நம்ம இப்போ விசையை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு பொருள் எடுப்போம். ஒரு பொருள் எடுப்போம். உதாரணமாக போல் எடுப்போம். போல். இந்த போல் நிலத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த போல் இப்போ வந்துட்டு ஓய்வில் இருக்குது, 0. சரிதானே? ஓய்வில் இருக்குது. இந்த பொருளை நம்ம அசைக்கணும் என்று சொன்னால் ஏதாச்சும் ஒரு போர்ஸ் ஒன்றை கொடுப்போம். ஏதாச்சும் ஒரு போர்ஸ், விசை ஒன்றை கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு வார ஒரு கணியம்தான் விசை எனப்படும். அதாவது நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னால், ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இயங்க வைப்பதற்கு அல்லது இயங்க எத்தணிப்பதற்கு இயங்குகின்ற பொருளை மாற்றுவதற்கு அல்லது மாற்ற எத்தணிப்பதற்கு தேவைப்படும் கணியம் விசை எனப்படும். அதாவது இந்த பொருளை வந்துட்டு அசைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமலுக்கு இந்த பொருளின் ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கிற பொருளின் திசையை மாற்றலாம் இந்த விஷயால். ஓகேவா? ஓகே, எப்படி நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள்.
இந்த விசையை நம்ம பார்த்தோம்னா இந்த விசை வந்துட்டு ஒரு காவி கணியமாகும். ஆகவே இந்த விசை ஒரு காவி கணியம் ஆகும். அது காவி கணியம்டா என்னன்னு சொல்லி நம்ம மேலே பார்த்துட்டோம். பருமனையும் திசையையும் கொண்டிருப்பார் இல்லையா? ஓகே, இந்த விசையை நம்ம வந்துட்டு நியூட்டன் என எண் எனும் எண்ணால் குறிப்போம். ஆகவே இதன் அலகு என்ன? அலகு நியூட்டன் அலகு எண். ஓகே, நம்ம அடுத்த தலையங்கம் போடுவோம். விசையை வகை குறித்தல். ஆகவே ஒரு விசையை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு நேர்கோட்டு துண்டத்தால் வகை குறிக்க முடியும். அப்படியே நம்ம ஒரு விசையை கொண்ட வகை குறித்தோம்னு சொன்னால் வகை குறிப்போம், சரிதானே? இப்போ ஒரு துணிக்கு கொண்ட இந்த 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 இதில், அதாவது கிடையிலிருந்து டீட்டா கோணத்தின் ஒரு கோணத்தின் உயரத்தில் ஒரு ஒரு விசை கொண்ட கொடுக்கார். அது எஃப் நியூட்டன்னு சொல்லுவோம். ஏங்கிற புள்ளியிலேருந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆகவே இதை நாம் வந்துட்டு 4 விடயங்களை கருத்தில் கொள்ளலாம். அப்போ தாக்கப்புள்ளி ஏன்னு சொல்லி, ரெண்டாவது பருமன் எஃப் நியூட்டன்ங்கிறோம், மூன்றாவது திசையை கருத்தில் கொள்வோம், கிடைக்கு டீட்டா கோணத்தில், போக்கு எப்படி மேல் நோக்கி, போக்கு எப்படி மேல் நோக்கி போகுது. ஆகவே நம்ம எழுதலாம் இங்கே ஒரு விசையை நேர்கோட்டு துண்டத்தால் வகை குறிக்க முடியும். ரெண்டாவது, ஒரு விசையினை நேர்கோட்டு துண்டத்தால் வகை குறிக்கும் போது நாலு விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த 4 விடயங்களை நான் எழுதுகிறேன். முதலாவது விடயமாக தாக்கப்புள்ளி. ஆகவே தாக்கப்புள்ளி இங்கே என்ன? ஏயிலிருந்து தான் அவர் புறப்படுறார். ரெண்டாவது பருமன். அந்த விசைக்கு ஒரு பருமன் இருக்கும், அது எஃப்ங்கிற பருமன். ஆகவே நியூட்டன், எஃப் நியூட்டனுங்கிற பருமனோட தான் அந்த தாக்கப்புள்ளி இருக்குது. மூணாவது திசை. திசை என்ன? டீட்டா, அதாவது கிடையிலிருந்து டீட்டா கோணம். நாலாவது போக்கு. மேல் நோக்கி. ஆகவே இந்த 4 விடயங்களையும் தான் முக்கியமாக இதில் கருத்து கொள்ளணும். விசையை வகை குறிக்கும் போது 4 புள்ளியையும் நம்ம கருத்தில் கொண்டு குறிச்சிட்டோம்னா சரி. அடுத்து நோட் போடுங்க. இந்த விசைன்னு மட்டும் சொல்லாமலுக்கு இந்த விசைக்கு மேலும் பல பெயர்கள் இருக்கிறது.
ஆகவே எழுதலாம் விசைக்கு மேலும் பல பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று மறுதாக்கம், ரெண்டாவது கணத்தாக்கு, மூணாவது உதைப்பு, நாலாவது உராய்வு, ஐந்தாவது இழுவை, ஆறாவது கவர்ச்சி என விசையை இப்படி நிறைய பெயர்கள் கொண்டு அழைப்பார். அப்போ நமக்கு விளங்கிக்கணும் இவர் விசையைத்தான் கேட்காருன்னு சொல்லி. அப்போ நமக்கு எப்படி அந்த விசையை வகை குறிக்கணுங்கிறது எல்லாம் தெரியும். ஓகே, நம்ம அடுத்த தலையாங்கம் போடுவோம். விளையுள் விசை. அதாவது விளையுள் விசை என்று சொன்னால் ஒரு துணிக்கையில் பல விசைகளை தாக்கி விசைகளை கொடுக்கின்ற போது அதுக்கு சமனான ஒரு விளையுள் விசை ஒன்று ஒரு பக்கமாக செல்லும். அதைத்தான் விளையுள் விசை என்று சொல்லி சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஆகவே நம்ம எழுதலாம் பல விசைகளுக்கு சமனான தனியொரு விசை, பல விசைகளுக்கு சமனான விசை விளையுள் எனப்படும். ஆகவே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது வந்துட்டு இரண்டு விசைகளின் விளையுள் காணல். இரண்டு விசைகளின் விளையுள் காணல். அதில் நம்ம வந்துட்டு முதலாவது பார்க்க போகிறோம் விசை இணைகர தேற்றம். ஓகே, நம்ம விசை இணைகர தேற்றம், அதாவது ஒரு புள்ளியில் தொழிற்படுகின்ற இரண்டு விசைகளையும் அதன் பருமனிலும் திசையிலும் கொண்டு ஒரு புள்ளியில் அதாவது ஒரு புள்ளி எடுப்போம். ஒரு புள்ளி எடுத்தோம்னா ஒரு புள்ளியில் தொழிற்படுகின்ற இரண்டு விசைகள் எடுத்தோம்டா இந்த விசைகளை கொண்டு ஒரு இணைகரம் உண்டு அமைக்க போகிறாராம். ஆகவே இப்படி ஒரு இணைகரம் உண்டு அமைக்காரு. அமைச்சா இப்படி ஒரு ரெண்டு விசை போகுது. ஆகவே இதுக்கும் சமாந்தரம். ஓகே, இப்படி ஒரு இணைகரத்தொண்டை உருவாக்கி அப்புள்ளியினூடாக செல்லும் மூலை விட்டம், அந்த புள்ளியினூடாக செல்லுகின்ற மூலை விட்டம் விளையுளை திருமணம். ஓகே, நல்லா காட்டுக்கங்க. ஒரு புள்ளியில் தொழிற்படுகின்ற இரண்டு விசைகளையும் பருமனிலும் திசையிலும் கொண்டு இணைகரம் அமைக்கப்படும். ஆகவே அப்புள்ளியினூடாக செல்லும் மூலை விட்டம், ஓகே, அப்புள்ளியினூடாக செல்லும் மூலை விட்டம் விளையுளை தரும். ஆகவே இங்கே நம்ம எழுதலாம் ஒரு
புள்ளியில் தொழிற்படும் இரு விசைகளையும் அதன் பருமனிலும் திசையிலும் கொண்டு இணைகரம் அமைக்கப்படும். ஆகவே அப்புள்ளியினூடாக செல்லும் மூலைவிட்டம் விளையுளை தரும். ஓகே, விசை இணைகர தேற்றம் பார்ப்போம். ஓகே, நம்ம இதை நிறுவுவோம். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு புள்ளியில் P, Q நியூட்டன் விசைகள் தீட்டா கோணத்தில் தொழிற்படும் போது விளையுளை காணுதல். ஓகே, நாம் இங்கே விளையில் பார்ப்போம். ஒரு புள்ளியில் ஓன்று எடுப்போம். தீட்டா கோணத்தில் P, இது Q எடுத்தால் நம்ம இவரை இணைகரமாக பூர்த்தி செய்வோம். இணைகரமாக பூர்த்தி செஞ்சோம் என்று சொன்னால் இப்படித்தான் போகும். ஆகவே விளைவில் வந்துட்டு மூளை விட்டது கூட போகும்னு சொல்லிக்கார் இல்லையா? ஓகே, மூளை விட்டது நான் 6 எடுக்கும் விளைவில். ஓகே, இந்த டீட்டாவும் இந்த டீட்டாவும் சமன். ஆகவே நான் இந்த புள்ளியை A என்று எடுக்கிறேன். இந்த புள்ளியை இது செங்கோண முக்கோணம் D என்று எடுக்கிறேன். இதை நான் B என்று எடுக்கிறேன். இந்த புள்ளி ஓகே, இந்த புள்ளியை C என்று எடுக்கிறேன். ஓகே, இந்த விளைவுக்கும் இந்த இதுக்கும் இடையில் இருக்கிற ஒரு கோணத்தை நான் இதை அல்ஃபா என்று எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, நாம் எல்லாத்தையும் குறிச்சிட்டோம். இப்போ பியிலிருந்து O, T பார்ப்போம். இங்கே பாருங்கள், பின்னு இருக்குது. பியில் இருந்து OA இற்கு வரையப்பட்ட செங்குத்து சரியான நீட்டப்பட்ட OA-இனை டியில் சந்திக்கின்றது. எடுப்போம். ஆகவே நம்ம இங்கே எழுதலாம், பியிலிருந்து OA இற்கு வரையப்பட்ட செங்குத்து நீட்டப்பட்ட OA இணை
டியில் சந்திக்கின்றது. அப்போ முக்கோணம் ஏபிடி எடுப்போம். ஆனால் அந்த முக்கோணம் வந்துட்டு செம்பக்க முக்கோணம். ஆகவே செம்பக்க முக்கோணி ஏபிடியில் கோஸ் தீட்டா சமன் ஏடி இன் கீழ் ஏபி. ஏடி என்ன என்று சொன்னால் அது ஏடியை தான் நம்ம காண போகிறோம் இல்லையா. அப்போ ஏபி சந்திரிக்கார். ஏபி வந்துட்டு என்ன கியூ. ஆகவே ஏடியின் கீழ் கியூ. இது சமன் ஏடி சமன் கியூ கோஸ் தீட்டா. ஆகவே செம்பக்க முக்கோணி ஏபிடியில் சைன் தீட்டா சமன் பிடியின் கீழ் ஏபி. ஆகவே பிடி சமன் ஏபி என்ன கியூ. கியூ சைன் தீட்டா. ஆகவே நம்ம இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதண்ட மொத்த பரப்பு. ஆகவே நாம் இங்கே பார்த்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், எழுதுவோம். இது அதாவது ஏடி சமன் கியூ கோஸ் தீட்டா எனவும் பிடி சமன் அதாவது பிடி சமன் கியூ சைன் தீட்டா எனவும் நம்ம பார்த்துட்டோம். ஆகவே ஓடி சமன் ஓடி சமன் ஓஏ ப்ளஸ் ஏடி. பாருங்க வேலை. ஓடி சமன் நிறைய ஓடி சமன் இந்த ஓஏயையும் இந்த ஏபியையும் ஏடியையும் கூட்டுறது தான் இதுக்கு சமன் அடிக்கும் இல்லையா. அதைத்தான் சொல்கிறார். ஓகே, இது ஓஏ எனத்தால் குறிக்கப்படும். ஓஏ சமன் பி சக ஏடி சமன் கியூ கோஸ் தீட்டா. ஆகவே பாருங்கோ, செம்பக்க முக்கோணி ஓபிடி செம்பக்க முக்கோணி ஓபிடி அறிகிறது. மொத்தமாக அறிகிறது ஓபிடி. இதில் பார்க்க போகிறோம் பைத்தகரசின் தேற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆகவே செம்பக்க முக்கோணி ஓபிடியில் பைத்தகரசின் தேற்றப்படி எப்படி வரும்? ஓபி வர்க்கம் சமன் ஓடி வர்க்கம் சக பிடி வர்க்கம். ஓபி வர்க்கம் சமன் ஓடி முழுவதின் வர்க்கம் சக பிடி முழுவதின் வர்க்கம். நாம் ஏற்கனவே கண்டிருக்கோம் ஓபி வர்க்கம் சமன் ஓடி பி சக கியூ கோஸ் தீட்டா முழுவதின் வர்க்கம் சக பிடி கியூ சைன் தீட்டா. ஆகவே கியூ சைன் தீட்டா முழுவதின் வர்க்கம். இதை நாம் எடுத்தோம்னா ஓபி வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக 2pq cos theta சக q வர்க்கம் cos வர்க்கம் theta.
சக q வர்க்கம் sin வர்க்கம் தீட்டா. இதை நாம் என்ன செய்கிறோன்னா இந்த ரெண்டையும் க்யூவை பொதுவாக எடுத்தோம்னா sin வர்க்கம் தீட்டா ப்ளஸ் cos வர்க்கம் தீட்டா சமன் 1. ஆகவே இதுக்கு பெருமானம் மொத்தமாகவே q வர்க்கம். ஆகவே நான் மொத்தமாகவே விடை எழுதுகிறேன் p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2pq cos தீட்டா. ஆகவே நமக்கு தெரியும் இங்கே OB என்றது R விளையுள் விசையை R என்று சொல்கிறோம். R என்ன தரப்பட்டிருக்கு. அப்போ நம்ம R சமன் R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2pq cos தீட்டா என்னால் குறிப்போம். ஆகவே R சமன் வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2pq cos தீட்டா என்பதால் தரப்படும். ஓகே, திரும்ப கோணத்தை பார்ப்போமா? ஓகே, கோணத்தை பார்ப்போம். செம்பக்க முக்கோணி ஓபிடியை தான் கருத்தில் கொள்வோம். செம்பக்க முக்கோணி OBDயில் tan alpha சமன் BD இன் கீழ் OD. BDக்கு பெருமானம் வந்துட்டு Q sin தீட்டா, கீழே ODக்கு பெருமானம் வந்துட்டு P ப்ளஸ் Q cos தீட்டா. cos தீட்டா. ஆகவே அல்ஃபா சமன் கோணம் சமன் tan -1 Q sin தீட்டாவின் கீழ் P ப்ளஸ் Q cos தீட்டா. இதுதான் ரெண்டு கோணமாக இருக்கு. அடுத்த தலையங்கம் பார்ப்போம். உய்த்தறிதல்கள். ஆகவே நம்ம வந்துட்டு ஒரு கோணத்தில், ஒரு தீட்டா கோணத்தில் இருக்கிற அந்த ரெண்டு விசைகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதுவே ஒரு செங்குத்தான இரண்டு விசைகள் என்றால் என்ன செய்வீங்க என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே ஒன்று எழுதுவோம். ஒன்றுக்கொன்று செங்குத்தான இரு விசைகளின் விளையுள் ஒன்றுக்கொன்று இரண்டு செங்குத்தான விளையுள் தீட்டா சமன் 90 பாகை எனின் Q P என்பன ஒன்றுக்கொன்று ஆகும், செங்குத்து ஆகும். ஆகவே R சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2pq cos தீட்டா. R சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சமன் சக 2pq cos தீட்டா cos 90 0 தர 0. P வர்க்கம் சக Q வர்க்கம் R சமன்
ஆகவே நம்ம அந்த கோணத்தை பார்ப்போம். அல்ஃபா என்று சொல்லி எடுப்போம். இது பி, இது கியூ. Q sin theta plus P plus Q cos theta இது சமன் Q sin 90 கீழே P plus Q cos 90 இது சமன் Q தர 1 கீழே P plus 0 Q கீழே P. ஆகவே ஆல்பா சமன் தான் மைனஸ் 1 into P, sorry, Q in கீழ் P. இதண்ட கோணமாக இருக்கும், விடையில் போகிற கோணம். அடுத்தது பார்ப்போம். ரெண்டாவது, இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் 0 ஆகவே ரெண்டும் ஒரே திசையில் அமையும் இல்லையா? ஆகவே டீட்டா சமன் 0 ஆயின் ஆர் சமன் பி வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos theta. R சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos 0. இது சமன் cos 0 1. ஆகவே வர்க்கமூலம் P சக Q முழுவதின் வர்க்கம். இது சமன் R சமன் P சக Q. இது விளையில வரும். மூன்றாவது, இது எப்படி வரும்? ஒரு புள்ளியில் தான் ரெண்டும் Pயும் Qவும் இருக்கு. ஆகவே விளையிலும் இப்படிதான் போவார். இங்கே விளையுள் அடுத்தது வந்துட்டு பார்க்க போகிறோம். டீட்டா சமன் பை எனின் பைக்கு 180 வாங்க தெரியும். 1:1 எதிரான திசைகளில் தொழிற்படும். அது புள்ளி ஒன்று இருந்தால் இங்கே P, இங்கே Q. ஆகவே R எங்கால போகுங்கிறத பார்க்க போகிறோம். ஆகவே நம்ம போடுவோம். R சமன் வர்க்கம் மூலம் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos theta. R சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos பை. இதுக்கு பதிலாக நான் -1 போடுறேன். R சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சய 2PQ. இதை நம்ம எழுதலாம். வந்துட்டு R சமன் வர்க்கம் மூலம் P சய Q முழுவதின் வர்க்கம். இதெல்லாம் வந்துட்டு R சமன் P மைனஸ் Q. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் R சமன் P Q இது சமன் Rக்கு விடையில் இருக்கு.
அடுத்து 4வது பார்க்க போகிறோம் என்னடி சொன்னால், 2 சம விசைகள் தொழிற்படும் போது விளையுள் திசை என்பவற்றை காணல். இப்படி சம விசையில் வைப்போம். ஆகவே நாம் இதை பார்க்க போகிறோம். ஆர் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2p q cos θ. ஆகவே ஆர் சமன் விளையுள் ஆர் சமன் பி வர்க்கம் சக பி வர்க்கம் சக 2p வர்க்கம் cos θ. இது ஆர் சமன் 2pயை பொதுவாக எடுத்தோம். என்று சொன்னால் 1 + cos θ. ஆர் சமன் 2p வர்க்கம் இன்டு 1 + cos θ சமன் 2 cos ஸ்கொயர் θ/2 எடுக்கலாம். ஆர் சமன் வர்க்கமூல 4p வர்க்கம் cos ஸ்கொயர் θ/2 எடுக்கலாம். ஆகவே நம்ம இதை எடுக்கலாம். ஆர் சமன் 2p cos θ/2 விளையும். ஆகவே இந்த கோணத்தை காட்டுறார் இல்லையா, கோணத்தை காட்டுறாரு. கோணம் நம்ம இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதை அல்ஃபான்னு எடுப்போம். ஆகவே tan ஆல்ஃபா சமன் q sin θ கீழ் p + q cos θ. p sin θவின் கீழ் p + p cos θ. p sin θவின் கீழ் p 1 + cos θ. இதை நாம் எடுக்கலாம். பியை சுருக்கிவிட்டா sin θக்கு பதிலாக வந்துட்டு 2 sin θ/2 cos θ/2. இது நாம் எடுக்கலாம் வந்துட்டு 2 cos ஸ்கொயர் θ/2. இதில் 2 வெட்டலாம். இந்த 2 இதில் ஒரு cos θ இதில் ஒரு cos θ. ஆகவே sin θ/2 கீழே cos θ/2. இது சமன் tan θ/2. ஆகவே tan ஆல்ஃபா சமன் tan θ/2. ஆகவே ஆல்ஃபா சமன் θ/2. ஆகவே ரெண்டும் ஒரே திசை ஒரே பருமனாக இருந்துச்சுன்னா, ஒரே திசையில் இருக்கிற பருமனாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா θ/2 ஆகவும் அதன் விளையுள் 2p cos θ/2 ஆகவும் இருக்கு. ஆகவே நம்ம இதுக்கு எழுதலாம் இரு சம விசைகள் தொழிற்படும் போது விளையுள் இடைப்பட்ட கோணத்தினை
இரு சம கூறாக்கும். இரு சமக்கூறாக்கும். ஆகவே விளங்கி கொள்ளுங்க. ஓகே, நம்ம அடுத்த பாடத்தில் அடுத்த இதில் வந்துட்டு உதாரணங்களை பற்றி பார்ப்போம்.